சேலத்துக்கு போன ஃப்ளைட்டில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளை வந்து மாற்றி தேப்பா நீங்கள் உட்காரு என்று சொல்லி இங்கேருந்து சேலம் பயணிக்கும் வரை அவர் பக்கத்தில் அமர்ந்து பேசிகிட்டு இருந்து புள்ள சரியான தத்தி தேரவே தராது. அடுத்து உங்கள் ஆட்சி தான், அவங்களுக்கு எல்லா தகவல்களையும் எடுத்து தர்றேன். அவர் சிஎம் உடம்பு சரியில்லை, ரொம்ப மிக மோசமாக இருக்குது ஹெல்த்து, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னே அவருக்கு தெரியல என்று பேசுகிறார் என்பது வெளியில் அரசல் புரசலாக கசிந்து உளவுத்துறை விசாரிக்க சொல்லி உளவுத்துறை இண்டிகோ குருவெல்லாம் விசாரிச்சிட்டாங்க. நீங்கள் குரு விசாரிச்சா இன்னொன்று பின்னாடி பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் யாரோ எம்எல்ஏ, இவங்க எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பின்னாடி சீட்டில் உட்காந்து கேட்டுட்டு போறாரு. அண்ணன் பின்னாடி உட்காந்து அவர் உட்காந்துருக்காரு, அருண் வந்து உட்காந்து அவருக்கு காதில் கேட்குது. உளவுத்துறை இண்டிகோ குருவை விசாரிச்சு சீட்டு மாதிரி உட்காந்தது உண்மைன்றது வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு சிஎம் மாத்திருக்கணுமா இல்லையா? நல்ல சிஎம், நீ என்ன வேணாலும் பேசு, அது ஒன்றும் தவறு இல்லை. சீட்டு மாத்திட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்காந்து உனக்கு என்ன பேச்சு? எதுக்கு சீட்டை மாற்ற நீ ஃபர்ஸ்ட்? அருண் சொந்த ஒரு சேலத்துக்காக தாண்ட போகிறோம். அன்னைக்கே இவர் இதை செஞ்சிருக்கணும்ல. அப்போ அச்சம் இருக்குமா அதிகாரிகளுக்கு? அன்னைக்கு பண்ணல, ஏர் ஷோட்டத்துக்கு பண்ணல. இப்போ நீங்கள் கேட்டீங்களா, மால்ட்டி கேட்குறாங்கல்ல சார் இவ்வளோ இதாவது அரசுக்கு கெட்ட போகிறாங்கன்னு. அருணை மாற்றவே முடியாதுன்றதானே இன்றைக்கி நிலைமை. யார் சார் தடுக்கிறா? யார் தடுக்கிறான்னா ஃபர்ஸ்ட் அருணை மாற்றணுன்ற விஷயம், மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்வருக்கு வர வேண்டும் அல்லவா? அதுக்கு அறிவு வேண்டும். நெக்ஸ்ட்டு